பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நாம் இப்பொழுது டயாலிசிஸ் சென்டர் நாம் துவங்க போகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே பணிகள் முடிவடையும். தற்போது 2 மிஷின் வாங்கியிருக்கிறோம், இன்னும் ஒரு மிஷின் வாங்க வேண்டும். அது கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகிறது. உங்களிலே யாருக்காவது இந்த மிஷினை வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் முன் வருவீர்கள் என்றால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த டயாலிசிஸ் சென்டருக்கு வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு 300 பேர் தேவை. நீங்களும் இதில் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்களுடைய பெயர் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பப்படும். உடனே அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க, அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கலாம். தயவு செய்து அப்படி ஒரு நிமிஷம் ஜெபிக்கிற 300 பேர் எங்களுக்கு தேவை. நீங்கள் கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அவ்வப்போது ஜெப குறிப்புகளை அனுப்பி வைப்போம். அதோடு கூட இந்த டயாலிசிஸ் சென்டர் பல லட்சங்களை போட்டு நாம் அதை துவங்குகிறோம். இது மாதம் இதை தொடர்ந்து ரன் பண்ணுவது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறவர்கள் தேவை. 1000 கொடுக்கிற 300 பேர் தேவை. ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதற்கு செலவாகிறது. உங்கள் வீட்டு சார்பிலே நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டை ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் தாங்கலாம். ஏன்னா இது முழுக்க இலவசமாக நடத்தப்படுகிற ஒரு டயாலிசிஸ் சென்டர். அண்டர் ப்ரிவிலேஜ், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நாம் முழுவதுமாக இலவசமாக அவர்களுக்காகவே நாம் இதை நடத்துகிறோம். மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக நாம் அவர்களுக்கு கைத்தொழிலை கற்றுக் கொடுக்க, அவர்களுக்கு சோயிங் மிஷின் வாங்கி கொடுக்க, இப்படிப்பட்ட பல திட்டங்களையும் நாம் அங்கே தீர்மானித்து செய்து வருகிறோம். எனவே இந்த பெரிய உதவியில் நீங்கள் கை கொடுக்க தாழ்மையோடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபக்குழுவாகவோ உங்கள் சபையாகவோ அல்லது உங்கள் தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் தயவு செய்து உதவி செய்யுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழகாய் நடத்துவார். உங்கள் நிமித்தம் யாருக்கும் அந்த டயாலிசிஸ் நடக்கட்டும், அந்த பேஷண்ட் உயிர் வாழ்வதற்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் மாதம் கொடுக்க அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரோடு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக நான் இதில் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் அதில் கொடுக்க முன் வரலாம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சிக்ஷைகள் வரும்போதெல்லாம் நம்ம ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த தண்டனை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் சந்திக்கணும்லாம் நிறைய நேரம் புலம்புகிறோம், போராடுகிறோம். ஆனால் சிக்ஷை நல்லது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் தவறும்போது, வழி தவறும்போது, பாதை தவறும்போது தேவன் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக, நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். சில இடத்துல கொண்டாந்து கர்த்தர் நம்மளை வைக்கிறார். அதை நம்மளை சரிப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு சில காரியங்களை சொல்லுவார். நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். அதனால தான் முதல் நாளில் பார்த்தோம், சிக்ஷையை அற்பமாக எண்ணாதீங்க. 2வது, சிக்ஷையை பகைக்காதீங்க. 3வது, இந்த நாளில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12, 7, 8ஆம் வசனங்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இங்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சிட்சையை நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். 1, அற்பமாக எண்ணாதீங்க. 2வது, வெறுக்காதீங்க சிட்சையை. இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம், சிட்சையை சகித்து கொள்ளுங்கள். நம்ம சிட்சை வரும்போதெல்லாம் உடனே அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. பாருண்ணா, இவ்வளோ ஜெபம் பண்ணி இப்படி பண்ணிட்டாரு, நான் பைபிள் படித்து இப்படி பண்ணிட்டேன், நான் காணிக்க கொடுத்து இப்படி நடந்துருச்சு, ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்வினை ஆற்றுவாங்க. சகித்து கொள்ளுங்கள். நீங்கள் உட்காந்து தேவ சமூகத்தில் நியாயம் பேசாதீங்க.
சில காரியங்கள் தேவன் அங்கே நம்மளை சிட்சிக்கிறாருன்னு தெரியுதா? ஆண்டவர் என்னை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த காரியத்தை செய்கிறார் நீங்கள் உணர்றீங்களா? உடனே தேவ பிரசன்னத்தில் வந்து உட்காருங்க. வந்து முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்போது நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். ஆண்டவரை நான் அப்பான்னு கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறதுனால நான் எப்போதும் இந்த சிக்ஷை எனக்கு வரதெல்லாம் நான் சகித்து கொள்வேன். யார் கண்டிக்கிறா? அப்பா தானே. யோசித்து பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கண்டிக்கும் போது அல்லது உங்கள் பெற்றோர் உங்களை கண்டிக்கும் போது, தண்டிக்கும் போது, அடிக்கும்போது நீங்கள் எதிர்வினை ஆற்றாமல் அதை பொறுத்துக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை சில நேரம் சில கண்டிக்கும்படியாக சில வார்த்தைகளை அவங்க பேசும்போது பொறுத்துக்கிறீங்களா? அதுக்காக எட்டி நீங்கள் திரும்பி அடிக்கிறீங்களா? திரும்ப எதிர்த்து பேசுகிறீங்களா? அப்படி செஞ்சால் அது பாவம், அது சாபம். ஆனால் அப்படி தகப்பனால் தாயால் பிள்ளைகள் கண்டிக்கப்படும் போது எப்படி சகிச்சுக்கிறாங்களோ அப்படி சகித்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவர் உங்களுடைய அப்பா. அப்போ எவ்வளவு நன்றி சொல்லணும். சிக்ஷையை சகித்துக்கோங்க. சிக்ஷை வரும்போது எதிர்வினை ஆற்றாதீங்க. ஆண்டவர் சிக்ஷித்து உங்களை நல்வழிப்படுத்துறதுனால நீங்கள் அதுக்காக போராடாதீங்க. ஏன் கடவுள் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் உரிமையோடு தான் நம்மளை தண்டிச்சார். பயங்கர உரிமை உங்கள் மேலே அவருக்கு உரிமை. யோசித்து பாருங்க, அந்த உரிமையோடு தான் ஆண்டவர் தண்டிச்சார். எனவே சகித்து கொள்ளுங்கள். கொஞ்ச கால பாட அனுபவிக்கிறோம். இந்த சிக்ஷையெல்லாம் கொஞ்ச காலம். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் அல்லது இந்த பிழைகள், இந்த தவறுகள், இதெல்லாம் நான் மறுபடியுமாக நான் திரும்ப செய்ய மாட்டேன், நான் திருத்திக்கிறேன், சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்த சிக்ஷையை சகித்து கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் ஆண்டவர் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்களே, சிக்ஷையில் வழியாக கடந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. சிக்ஷைக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறது நம்ம நல்லதுக்கு தான். அவர் உரிமையோடு தான் தண்டிக்கிறார். எனவே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, சிக்ஷையின் வழியாய் கடந்து போகிற தமது பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல, நாங்கள் சிக்ஷிக்கப்பட்டதுனால நாங்கள் நிறையா நன்மைகளை அனுபவிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று தாவீது சொன்னது போல நாங்களும் சொல்ல கிருபை தாரும். எங்களை வீணா தண்டிக்கிறவர் அல்ல, காரணமில்லாமல் எங்களை நீங்கள் சிக்ஷிக்கிறவர் அல்ல. ஆண்டு நாங்கள் அதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.